நீ என்ன வேஷம்? போச்சுடா. ஒண்ணு இல்ல சார், லெஸ்டர். மோகன் இவன்தாம்மா நம்ம சதாசிவம் பிள்ளை மகன் மோகன். இவன் மகன் மாலதி. பொண்ணா? ஆமா, எங்க உன் பொட்டி படுக்கலாம்? ஹோட்டல்ல வச்சிருக்கேன். கரெக்ட். ஹோட்டலா? இங்க நம்ம வீடு இருக்கும்போது ஹோட்டல் எப்படி வைப்ப? நான்சென்ஸ். இல்ல சார், என் சிநேகிதன் நண்பன் ஃப்ரெண்ட். ஓ, இங்க வந்தும் ஃப்ரெண்டா? அப்ப உங்க அப்பா இருந்து ரொம்ப கரெக்ட். ஆமா, எந்த ஹோட்டல் இது? ராமவிலாஸ். இல்ல சார், இந்த சுகந்த விலாஸ் ரூம் நம்பர் 10 சார். சுகந்த விலாஸ் ரூம் நம்பர் 10. சுப்பு ஐயா, அந்த சுகந்த விலாஸ் ரூம் நம்பர் 10 போய் ஐயா சாமான் இருக்கு கொண்டா. குப்பா ஐயா. ஐயா வச்சுட்டு போய் வீடெல்லாம் நல்லா காட்டு. கோ கோ. அம்மா மாலதி. என்னப்பா? சதாசிவனை வேலை கத்துக்க அமைச்சிருக்கான். சொல்லட்டுமா? சொல்லுங்கப்பா. உங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை முடிச்சிடலாம் தான் இந்த ஐடியா. வாங்கப்பா. பாவீங்களா, நீங்க எல்லா சாமானும் எடுத்துட்டு வந்துட்டீங்களா? நீங்க அப்படின்னா அவங்க எது என்ன ஆறுது? இவங்க நம்ம மோகன் நம்ம நண்பன் அவரே எடுத்துட்டு போக சொன்னாருங்க. அவனை எடுத்துட்டு போட்டணும். இது ஏதோ சுத்த பைத்திய காட்டணும் மாதிரி இருக்கு. எதப்பா பைத்தியக்காரத்தனம்? இல்ல இப்ப நம்ம வந்து இது பைத்தியக்காரத்தனம். டிஃபன் பாக்ஸ்குள்ள பணத்தை போட்டு வைக்கிறது சுத்த பைத்தியக்காரத்தனம். அப்ப உங்க அப்பா எழுது ரொம்ப கரெக்ட். அட முட்டா பேரே, இத பத்தி ஒரு வார்த்தை சொல்லிருக்க கூடாதா என்கிட்ட? இந்தாம்மா, இத கொண்டு போய் ரூம்ல பத்திரமா வை. சரிப்பா. சார் 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 சார், நான் வந்து ஹோட்டலுக்கு பணம் கொடுக்கணும் சார். கரெக்ட். சுப்பா ஐயா, இந்த ஹோட்டலுக்கு போய் ரூம் வாடகை கொடுத்துட்டு வா. சரிங்க சார். நான் 110 ரூபாய்க்கு சாமான் வாங்கியிருக்கேன் சார். அடேங்கப்பா, பெரிய ஊதாரிகளுக்கு எல்லாம் போட்டி வச்சா உனக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்கும் போல இருக்க. அப்ப உங்க அப்பா எழுந்து ரொம்ப கரெக்ட். சார், தயவு செய்து எங்க அப்பா இன்னும் என்னென்ன எழுதியிருக்காருன்னு ஒரே அடியா சொல்லிடுங்க சார், ப்ளீஸ். போங்கப்பா, அவரை சும்மா சும்மா மிரட்டுறீங்க. அவன் அதுக்கு தானமா இங்க அனுப்பிச்சிருக்காங்க. சுப்பா, அந்த ஹோட்டலுக்கு போய் பில் என்னாச்சுன்னு கேட்டு கொடுத்துட்டு வா. ஆமா, நம்ம அந்த இது இருக்கு பாரு, நம்ம நீங்க போற கடைசியில உங்க அப்பா உங்க துன்புற சார், நீங்க அதை தொடாதீங்க. எங்க அப்பா வீட்டை விட்டு வெளியே போக கூடாதுன்னு கூட எழுதியிருக்காரு. கரெக்ட். ஐயா எப்போது தனியா வெளியே போனா உள்ள தூக்கி அந்த போடு. ஏப்பா, சதாசிவம் பிள்ளை நம்ம வீட்டை ஜெயிலன்னு நினைச்சுக்கிட்டாரா? Thank you very much.